அனைவருக்கும் வணக்கம். காதல் அதிகாரம் அப்படின்ற என்னுடைய புத்தகத்தோடு, என்னோட புத்தகம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே மேலும் 3 புத்தகங்கள் ரிலீஸ் ஆச்சு. பப்ளிஷர் யாரு அப்படின்னா, கற்கை பதிப்பகம் திருச்செங்கோடு. கற்கை பதிப்பகம்ல முதல் புத்தகமா மாயநதி ரோஹித் ராஜேந்திரன் அப்படின்றவங்களோட புக் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த புக் எத பத்தி இருக்கு அப்படின்னா ஃபீமேல் ஃபீமேல் இன்டென்ஷன் சொல்லுவாங்கல்ல. இரு பெண்களுக்கும் இடையே ஒரு காதல் மலர்ந்து, அந்த காதல்னால அவங்களோட ஃபீலிங்ஸு அத வீட்டுக்குள்ள ஏத்துக்காம இருக்கிறது, அவங்களோட வலிகள் எப்படி இருக்கு, அந்த வலிகளை எவ்வளோ அழகா வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு கதை பகுதி இந்த மாயநதி அப்படின்ற இந்த புத்தகம். ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உணர்வுகளை மதிக்கப்படணும். அது எப்படியாப்பட்ட உணர்வுகளாக இருக்கலாம். எப்படியாப்பட்ட உணர்வுகளாக இருந்தாலும் அது அவரவர்களுக்கு அது ஸ்பெஷல். ஓகேவா? அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய உணர்வுகளை மதிக்க கற்றுக்கணும். அந்த இடத்துல அவங்க என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த 2 பிள்ளைங்களும் ஃபேமிலியில் எவ்வளோ எதிர்ப்பு வருது, அதெல்லாமே சொல்கிறது தான் இந்த மாயநதி அப்படின்ற ஒரு கதைக்களம். அடுத்த புத்தகம் உயிர் விலாசம். இந்த உயிர் விலாசத்தோட ஆசிரியர் முஸ்தாக் சமீர். ஆக்சுவலாக இந்த புக்கில் சூப்பரான ஒரு கதைக்களம் இருக்கும். நம்மளோட வாழ்க்கையில் பரிதவிப்பு, ஏக்கம், ஆசை, தேடல் இது எல்லாமே நிறைந்தது தானே. பல வண்ணங்கள் நிறைந்தது தான் வாழ்க்கை. அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கதைக்களத்தில் இந்த கதையோட ஹீரோ எதை தேடி போகிறாரு, அவரோட லைஃப் எப்படி இருக்குது, எதுக்காக அந்த கடைசி 5 நிமிஷம் வாழ்க்கையில் அவருக்குன்னு கிடைச்சது, எதை நிறைவு பண்ணுறதுக்காக கிடைச்சது அப்படின்றது எல்லாமே இந்த புக்கில் முஸ்தாக் சமீர் சார் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது செல்வா அப்படின்ற ஒரு பையன் எழுதின பரப்பர அப்படின்ற கவிதை புத்தகம். இந்த புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கவிதைகள் பலதரப்பட்ட சூழ்நிலைகளை வைத்து எழுதப்பட்டிருக்கும். தனிமைக்கு துணை அப்படின்ற ஒரு கவிதை வாசிக்கிறேன். எத்திக்கும் தெளித்திருக்கும் இயற்கையின் உலகம் தனித்துவமானது. தனிமை காதலர்களை தாராளமாய் தன் மடியில் அமர்த்தி அன்பை ஊட்டி தேற்றுகிறது இயற்கை. சிறப்பா இருக்குல்ல? இதே மாதிரி இந்த புத்தகத்துல நிறைய கவிதைகள் இருக்கு. பரிசு. கண்களால் கட்டளையிடும் அவளுக்கு என் கவிதைகளை தவிர வேறு எதையும் பரிசாக்க முடியவில்லை. ஒரு நாள் காதல், ஈசல்களின் ஒரு நாள் காதல், பெருவிளக்கு. இந்த மாதிரி இந்த புத்தகத்துல நிறைய கவிதைகள் எழுதியிருக்காங்க ஆசிரியர் செல்வா. அடுத்த புத்தகம் அல்குல். அல்குல் யார் எழுதினது அப்படின்னா சங்கர் பிரகாஷம் அப்படின்ற ஆசிரியர் எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்துல டக்குன்னு நம்ம கவிதையை படிச்சோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, அதாவது புரிஞ்சுக்க முடியாது. சரி, ஏன்னா ஒரு கவிதையை நானே ஒரு தடவைக்கு 2 முறை வாசித்து தான் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி ரொம்ப ஒரு சுவாரஸ்யமா புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அதோட அந்த தனித்துவம், அந்த ஒரு ஆழ்ந்த ஒரு கருத்துக்கள் எல்லாமே அருமையா இருந்தது. இதுல நான் வானம் ஓவியம் அப்படின்ற ஒரு கவிதை படிக்கிறேன். ஆரஞ்சு வண்ண கிண்ணத்தில் மூழ்கி இருந்த தூரிகையை எடுத்து நீல வண்ண கிண்ணத்தில் முக்கி எடுத்து வரைந்தேன் மாலை நேர வானத்தை. நெக்ஸ்ட் கவிஞர் காதல் காமம். துணையில்லா கவிஞருக்கு காதலாய் பேனாவும் பேப்பரும் அவருடைய காமமெல்லாம் கவிதையோடு முடிந்து விடுகிறது. இன்னும் இருக்கிறது அந்த கண்களின் பிரதிபலிப்பில் தெரிகிற இமை மயிருக்கு பின்னால் இன்னும் ஒளிந்திருக்கிறது காதல். ஈசல் வெளிச்சம் தேடி அலையும் அவர்களை உற்று நோக்கவே தெரிய வந்தது இருட்டில் எவ்வளவு துடிக்கிறார்கள் என்பது. மேகங்கள் நேற்றைய கட்டில் சண்டையில் கிழிந்தது பஞ்சு மெத்தை. காலையில் தான் அவற்றை கூட்டி குப்பையில் வீசினோம். மாலை வானம் மேகங்களாய் நிறைந்துள்ளது. இந்த மாதிரி இந்த புத்தகத்துல நிறைய கவிதைகள் இருக்கிறது. ஆசிரியர் சங்கர் பிரகாஷம். புத்தகத்தின் பெயர் அல்குல். இந்த 5 புத்தகங்களுமே திருச்செங்கோடுல 11 ஜூலை மாதம் ரிலீஸ் ஆச்சு. சில பல காரணங்களால எதையுமே இன்ட்ரோ கொடுக்க முடியாத சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதனால இந்த புத்தகத்தை பத்தி ஒரு சின்ன ஒரு ரிவ்யூவா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை பற்றி ரிவ்யூ கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த புத்தகத்தில் எதுவும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா இன்ஸ்டாகிராமில் ரைட்டர் மேகவர்ஷினி அப்படின்ற பேஜில் டிஎம் பண்ணுங்கள். அண்ட் தென் இவங்களுடைய ஆத்தர்ஸ் நேமு, காண்டாக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன். யாருக்காவது எந்த புத்தகமாவது வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, வாங்கி படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு புத்தகம் வெளியிடுறது அப்படின்றது மிகப்பெரிய கனவு எல்லாருக்குமே. முதல் புத்தகம் முதல் தடவை வெளியிடுறோம் அப்படின்ற போது
அது ஒரு சொல்ல முடியாத, இனம் புரியாத அளவுக்கு வந்து மனசுல ஒரு ஆனந்தம் இருக்கும். உண்மையா சொல்லணும் அப்டின்னா. அதனால இது எங்களோட முதல் கனவு. இந்த முதல் கனவ எங்களுக்கு வந்து நிறைவேற்றி வைத்த பதிப்பகம், கற்கை பதிப்பகத்தாருக்கு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நிறைய புத்தகங்கள் எழுதணும். அதற்கான சூழ்நிலையையும் கடவுள் வந்து தரணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். அண்ட் தென் வந்து இதோட இந்த வீடியோவ முடிச்சுக்கலாம்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்டின்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே. நன்றி.